வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு. ஜம்முவில் யார் ஜெயிப்பான்னு. ஏன்னா 370 சட்டப்பிரிவை நீக்கினதுக்கு பிறகு இப்போ மக்களவை தேர்தல் நடந்தது. அதில் மொத்தம் 5 தொகுதியில் 2 தொகுதியில் பிஜேபி, 3 தொகுதியில் எதிர்க்கட்சி ஜெயிச்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் 370 நீக்கி அங்கே இருக்க மக்களுக்கு விடிவு காலம் கொடுத்துட்டோம், பெரிய புரட்சி பண்ணிட்டார் மோடி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிலவரம் என்ன? ஏன்னா மற்ற ஸ்டேட்னால் கூட பரவாயில்ல, காஷ்மீருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியாவுடைய 2 கோடியில் இருக்கக்கூடிய முதல் கோடி அது. சரி, இப்போ இது காஷ்மீரில் சூழ்நிலை எப்படி? ஆக்சுவலாக 1951 2002 வரைக்கும் தேசிய மாநாட்டு கட்சியும் பிஜேபியும் காங்கிரஸும் மாற்றி அங்கே ஆட்சி அமைச்சிட்டு இருந்துச்சு. அதான் அங்கே காஷ்மீரோட நிலவரம். ஃபரூக் அப்துல்லா அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். அவங்க பையன் உமர் அப்துல்லா அவங்களுக்கு தெரியும். அப்போ 1951 2002 வரைக்கும் இந்த கட்சி மாறி இருக்கும்போது எங்கே மாற்றம் வந்ததுன்னா 2002 மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சியை பிடிச்சது. அதுதான் ஒரு மாற்றம். யார்? முக்தி சையத். அது எப்படி ஆட்சி பிடிச்சது? காங்கிரஸோட கூட்டணி வச்சு. அதாவது 2002 காங்கிரஸும் மக்கள் ஜனநாயக சக்தியும் அந்த கட்சி அதுவும் கூட்டணி. இப்போ இருக்காங்கள மஹிபூபா முக்தா, அவங்க அப்பா முக்தி சையத், அவர் 3 வருஷமும், குலாமி நபி ஆசாத் 3 வருஷம். ஏன்னா அப்போ 6 வருஷம் ஒரு தடவை, ஏன்னா அந்த சட்டப்பிரிவினால். அப்படி போயிட்டுருக்கும்போது 2008 மறுபடியும் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 28 தொகுதியில் ஜெயிச்சு ஜம்மு மக்கள் கட்சி அது முதல் இடத்தை பிடிக்குது. 2வது இடம் அதுலேயே அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் 17 தொகுதியில் கைப்பற்றுச்சு, 17% வாக்கு வாங்குச்சு. அப்போ பிஜேபி 11 தொகுதி. அப்போ ஒன்றுபட்ட காஷ்மீராக இருக்கும்போது இந்த மாதிரியான கட்சிகள் மாறி ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க. 2011 4 முனை போட்டி நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்திய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் தனித்தனியாக நின்றுது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 28 இடம் உங்களுக்கு மக்கள் ஜனநாயக கட்சி, 25 இடம் பிஜேபி. இப்படி போயிட்டு மெஹபூபா முஃப்தி மறுபடியும் ஆட்சி அமைச்சிடுறாங்க. அப்படியே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, 2011 ஆட்சி அமைக்கிறாங்க. 2013 என்ன பண்ணுறாங்க, பிஜேபி ஆட்சியை கவுக்குது. ஏன்னா பிஜேபியோட சேர்ந்து தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க மெஹபூபா முஃப்தி. இதுதான் அவங்க பண்ண ஒரு பெரிய வரலாற்று பிழை. ஏன்னா காஷ்மீரில் எந்த பிஜேபி புறக்கணிக்கப்படுதோ அந்த பிஜேபியோட சேர்ந்து ஒரு இஸ்லாமியரான மெஹபூபா முஃப்தி ஆட்சி அமைச்சது வரலாற்று பிழை. அதிலிருந்து அவங்களுக்கு இறங்குமுகம் தான். அதனால் பிஜேபி கவுத்துட்டுருச்சு. கவுத்துட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2019 மோடி அனௌன்ஸ் பண்ணார் 370 சட்டப்பிரிவை நீக்கணுன்ட்டு. ஏன் நீக்கணும்னு சொல்கிறாருன்னா, அது ஒரே மாநிலமாக இருக்க வரைக்கும் பிஜேபி ஆட்சி பிடிக்க முடியாது. அப்போ லடாக், காஷ்மீர் 2 பிரிவாக பிரிக்கிறார். மொத்தம் இருக்கக்கூடியது 83 தொகுதி. அதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தொகுதி மறையறை இதெல்லாம் பண்ணி 7 சீட்டு கூட இப்போ 90 இருக்குது. 90 இடத்துல இப்போ நடந்த 2024 மக்களவை தேர்தல் நடந்தது. அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது பிஜேபி 36 தொகுதியிலையும், இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி 46 இடங்கள்லையும் ஜெயிக்கும். 45 இடம் தான் பெரும்பான்மைக்கு, ஆனால் ஒரு சீட் அதிகமாகுது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க அப்போ நெக் டு நெக் ஃபைட் ஆகுதுன்னு? ஆமாம், நெக் டு நெக் ஃபைட்டு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெக் டு நெக் ஃபைட்டு தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சில இடத்துல பிஜேபி போட்டியே போட முடியாது, அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. ஏன்னா அங்கேயும் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸு இந்த படம்லாம் போட்டு பாருங்கள், எல்லாரையும் காஷ்மீர் பண்டிட்டெல்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள். நாங்கள் பாகிஸ்தானை பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு ஏதோ ஒரு விஷயம் பெருசாக ஓடிட்டுருக்கு. இன்னொன்று, மோடி மேலே இருக்கிறதுனால அவர் டபுள் இன்ஜின் சர்க்கார், அதனால் மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, 2024 இப்போ நடந்தது மக்களவை தேர்தலில் என்னாச்சுன்னா, காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய மாநாட்டு கட்சி இந்த 3 பேரும் ஒன்றா நிற்கிற மாதிரி தான் பிளான். ஆனால் கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா, தேசிய மாநாட்டு கட்சிக்கும், அதாவது நம்ம உமர் அப்துல்லாவுக்கும் மெஹபூபா முஃப்திக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா தேசிய மாநாட்டு கட்சி நிற்கிற 3 இடத்துல இவங்க மக்கள் ஜனநாயக கூட்டணி ஆளை போட்டாங்க. அதனால் பிஜேபி ஜெயிச்சது. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், எப்படிங்க பிஜேபி ஜெயிக்கும்னு. அப்போ கடந்த தேர்தலில் 2024 தேர்தலில் 5 மக்களவை தொகுதியில் பிஜேபி 2 தொகுதி ஜெயித்ததுக்கு காரணம் இந்தியா கூட்டணியில் பிளவு.
உமர் அப்துல்லாவும் மெஹபூபா முஃப்தியும் தனித்தனியாக பிரிஞ்சு நின்னாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க 370 சட்டப்பிரிவை தூக்கி உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி இவங்களெல்லாம் வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க, அப்போ கூட அறிவு வேணாமாங்க, எல்லோரும் ஒன்று சேர்த்து தாங்க நிற்கணும் அப்படின்னு கேட்கலாம். இதில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் இதே மாதிரி மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் கூட்டணி போட்டு நின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் யோகியே ஜெயிக்கிறார். அதாவது எப்படின்னா, சில நேரத்தில் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டுனால தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சதெல்லாம் நினைப்பீங்க. அப்போ என்ன நினப்பு வரும்னா, திமுகவை பிடிக்காதவங்க தான் அதிமுகவுக்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு பிடிக்காதவங்க தான் திமுகவுக்கு போடுவாங்க. 2 பேர் சேர்ந்து நின்னா அட 2 பேரும் வேஸ்ட்டு பான்னு பிஜேபிக்கு போட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தது. தமிழ்நாட்டில் போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற கட்சிக்கு கூட போடுவாங்க, பிஜேபி போட மாட்டாங்க. அப்போ என்னென்னா, 2051 2002 வரைக்கும் ஆட்சியில் இருந்த தேசிய மாநாட்டு கட்சியும் இன்றைக்கி வலிமை குன்றி இருக்குது. 2002 ஆட்சியை பிடிச்ச மக்கள் ஜனநாயக கட்சியும் இன்றைக்கி வலிமை குன்றிருக்குது. தேசிய கட்சியான காங்கிரஸ் எப்பயும் போல் அதோடைய வாக்கு சதவீதத்தில் இருக்குது. பிஜேபி கொஞ்சம் முந்திட்டு இருந்தது. ஆனால் 2024 அவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு கிடைச்சது. அதுவும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 2011 4 முனை போட்டி நடந்தது பாருங்கள். எல்லோரும் பிரிஞ்சு நின்னாங்கல்ல, அப்போ பிஜேபி 38 சீட்டு ஜெயிச்சது. அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நம்பர். அப்போ எல்லோரும் பிரிஞ்சு நின்னா பிஜேபி ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுது, அதை மறுக்க முடியல. ஆனால் இந்தியா கூட்டணியும் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ தமிழ்நாடு மாதிரி பிஜேபி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடம். ஒழுங்காக 2024 இவங்க ஒழுங்காக கூட்டணி ஒன்றா நின்றுதுன்னா 2 சீட்டு. ஏன்னா இன்றைக்கி மத்திய ஒன்றிய அரசில் வந்து ஒரு எம்பினா கூட பெரிய விஷயம். அப்போ காஷ்மீரில் இவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா யாருடைய தவறு? இந்தியா கூட்டணி பிளவு பண்ணதோடைய தவறு. இப்போ உஷாராயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு அனுபவமே இருக்குது. அதாவது முஃப்தி சையத் மக்கள் ஜனநாயக கட்சி ஆரம்பித்தவர், அவர் இருக்க வரைக்கும் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியல. அவர் இறந்து போனோன்னா மெஹபூபா முஃப்தி அவங்களுடைய அந்த ஆட்சியை வந்து கவுத்ததை அந்த கட்சியினர் வந்து அவ்வளோ லேசாக எடுத்துக்கல. அதில் பெரிய பகையே இருக்குது. தேசிய மாநாட்டு கட்சி மறந்தாலும் இவர்கள் மறக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தடவை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா நிற்பாங்களா பிரிஞ்சு நிற்பாங்களான்னு தெரில. ஆனால் ஒன்றா நின்னாலும் சரி பிரிஞ்சு நின்னாலும் சரி பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல போட்டி போடவே ஆள் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி காஷ்மீருடைய அரசியலை பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. யார் முந்துவார்னு தெரில. இப்போவே போன தடவை வச்சு பார்க்கும்போது நூலிலே தான் இந்தியா கூட்டணி முந்துது. அது ஒரு சீட்டில் தான் முந்துறாங்க. 45 மெஜாரிட்டி 46. அப்போ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரில. பிரச்சாரம் இதெல்லாம் பார்க்கணும், நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு டஃப் ஃபைட்டு தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.